நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 2300 அப்படின்ற லெவலில் ரீச் ஆயிருக்கு. அண்ட் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே போக போதா, அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்து ரிவர்சல் ஆகி மேலே போக போதா, என்ன நடக்க போகுது? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை டைம் ஃப்ரேமில் ஒரு பெரிய ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிருக்கு. அது வந்து எய்தர் மேலே பிரேக் ஆயிருக்கா இல்லை கீழே பிரேக் ஆயிருக்கா அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸ்டாக் மார்க்கெட்டோட கரண்ட் அன்னையோட ஓவர் வியூ. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு. அண்ட் எக்ஸாக்டாக நம்ம அந்த வீடியோவில் எந்த லெவலில் சொல்லியிருந்தோமோ அந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து இன்னைக்கு ரீச் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் அந்த வீடியோ போய் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க. அதில் என்ன சொல்லியிருக்கேன், என்ன எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இது கீழே வரைக்கும் வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருக்கேன், எந்த லெவலில் ரீச் பண்ண கீழே வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் அந்த வீடியோ போய் பாருங்க. அண்ட் இனி அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றத வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஹை கைஸ், வெல்கம் டு ட்ரேடர்ஸ் வியூ. நான் உங்கள் நிக்கில். வாங்க வீடியோவில் போகலாம். ஹோப் உங்களுக்கு சார்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் சார்ட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் வீடியோவில் வந்து நம்ம இதை போட்டிருந்திருப்போம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்னும் வீழறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. அண்ட் அந்த லெவல்ஸ் எல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இறங்க இன்னும் மார்க்கெட் வந்து விழுந்துட்டே தான் இருந்திருக்கு. ஸோ எக்ஸாக்டாக வந்து நம்ம என்ன லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு லெவலையும் ரீச் ஆக நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். 23,400 அப்படின்ற லெவலில் ரீச் ஆகும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். அண்ட் இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். அதுக்கான லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் போய் சேனல்லையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் 23,400 அப்படின்ற ரேஞ்சையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பிரேக் ஆகி கீழே போயிருக்கு. அண்ட் இனி என்ன சான்சஸ் இருக்குது, இங்கேருந்து அடுத்தது என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் இந்த வார்க்கான இம்பேக்ட் ஆர் இந்த விஷயங்கள் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூவ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே ஹை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மறுபடியும் மேலே ஏறி இந்த இடத்த ரீச் பண்ணி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரலாம். கீழே வந்து கொஞ்சம் மேலே வரைக்கும் ஏறி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய் இப்படி போகிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருக்குது. அண்ட் இப்படி இல்லை, இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் நடக்க போகுது, மறுபடியும் எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வரைக்கும் 22,950 அப்படின்ற 920 இந்த ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே ஹை. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 1-2 நாட்கள்லேயே இந்த ஒரு மூவ்க்கான சான்ஸ் வந்து ரொம்பவே ஹை இருக்குது. இங்கேருந்து வந்து இப்போ இந்த ஒரு மூவ்க்கான சான்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன், கரண்ட் குளோபல் எக்கனாமிக்ஸ் கண்டிஷன்லாம் வச்சு பார்க்குறப்போ இந்த மூவ்க்கான சான்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்படி நடக்கலை அப்படின்னா மார்க்கெட் எப்படி வந்து அடுத்தது நடக்கும், என்ன நடக்கும் மார்க்கெட்டில் அடுத்தது என்ன மூவ்க்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ரிவர்சல் சைன் கொடுக்குது. எப்போ ரிவர்சல் சைன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அடுத்த ஒரு நாள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் வருதுன்னா அதை மட்டும் வச்சு ஓகே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நம்பி தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்ஸோ ஷார்ட் டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன்ஸ் எடுக்கிறத எடுத்துடாதீங்க. அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் இந்த லெவல் 23,466க்கு மேலே சஸ்டெயின் ஆகுது. ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இதோ 23,858க்கு மேலே போகுது. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் ஆகுது, ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுது. இல்லை இந்த லெவல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக சஸ்டெயின் ஆகி பிரேக் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ஷார்ட் டேர்மில் பொசிஷன் எடுக்கிறதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் காலை வந்து ஹோல்ட் பண்ணுறதோ மேலே போகும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் பொசிஷன் ஹோல்ட் பண்ணிங்கனாலும் ஓகே தான். இப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்காம தயவு செஞ்சு உள்ளே போய் ஜஸ்ட் லைக் தட் ஹோல்ட் பண்ணிடாதீங்க. உங்களோட கேபிட்டலை லூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அடுத்த கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நடக்கும் அப்படின்னு நான் எந்த விதமான கன்ஃபர்மேஷனும் சொல்லலை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் என்னோட ஒரு ஓவர்வியூ, ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பைக் ஆர் செல்லுக்கான கால் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அனலிஸ்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன்ஸ் எடுங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இதில் என்ன மெயினாக சொல்ல வரேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு, ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தால
அதை பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரெண்ட் லைனை வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் ஆக்சுவலாக 1 2 3 கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது அந்த இதில். அந்த லெவலை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பிரேக் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிரேக் ஆனதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் ஒர்க் ஆகுது அப்படின்னா எப்படி மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மறுபடியும் ஒரு ரிவர்சல் எடுத்து இந்த பிரேக் ஆன பாயிண்ட் வரைக்கும் போய் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே 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 ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு சப்போர்ட் ஜோனுக்கும் வந்து தேடி 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 போய் மூவ் ஆகிட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இதில் சப்போர்ட் ஜோன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த சப்போர்ட்ன்றது என்னன்னு தெரியாது. மார்க்கெட் வந்து கீழே போகிறப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகி மேலே போயிருக்கும். அந்த பாயிண்ட் பட்டு ரிவர்சல் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடம் தான் சப்போர்ட். கீழே போகிற நம்ம இதை வந்து சப்போர்ட் பண்ணி அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே ஏற்றுது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா மேலே ஏறுறப்போ ஒரு இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் கீழே போகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், அதாவது தடுக்கிறது. ரெசிஸ்ட் பண்ணி அங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே அனுப்பும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல், சப்போர்ட் ஜோன், ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கூட நம்ம ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோனை கூட சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு வாட்டியும் கீழே வரும்போது இந்த இடத்துல இந்த லைனில் இந்த கரெக்டாக இந்த பாயிண்ட்டை பட்டு மேலே போகுது. அதாவது மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டுக்குள்ளேயே இருந்திருக்கு. இந்த ட்ரெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் கொடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து இது ஒரு பெரிய ட்ரெண்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ரெண்டு தான். நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2022 2022 ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு. அந்த பாயிண்ட்லேருந்து ஏறி ஏறி ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஃபாலோ வந்தாலும் அந்த ஒரு ஜோனுக்குள்ளேயே தான் மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோனை பிரேக் ஆயிருக்கு, அந்த ஜோனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேருந்து அடுத்தது மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. பட் ஸ்டில் குளோபல் நியூஸஸ் எல்லாம், குளோபல் எக்கானமிக் நியூஸஸ் எல்லாம் கொஞ்சம் மாறி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொஞ்சம் நல்ல கண்டிஷன்ஸ்க்கு மாறுது அப்படின்னு தெரிஞ்சால் தென் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிவர்சல் ஆகி மேலே போகிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து ஹையாகவே இருக்குது. பட் அது வரைக்கும் பேரிஷ் ட்ரெண்டாக தான் இருக்குது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓவர்வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பேரிஷாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே ஹையாக இருக்குது. வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணதுனால இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷாக ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே ரொம்பவே ஹையாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட இப்போ நடக்கிற கரண்ட் ஓவியூ அண்ட் ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ். அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறைய ஓவியூ அண்ட் ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக மோட்டிவேட்டடாக இருக்கும். தேங்க்யூ.